பிப்ரவரி மந்த் வந்தாச்சு யூபிஎஸ்சிக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்க போகிறது ஓபிசி சர்டிஃபிகேட் தான். ஸோ தமிழ்நாட்டில் பிசி அண்ட் எம்பிசி கேட்டகரியில் வரவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஓபிசி கேட்டகரிக்குள்ள வருவாங்க. ஸோ இது வந்து பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு நீங்க பிசி அண்ட் எம்பிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர். பேரண்ட்ஸோட இன்கம் பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. நான் கிரீமி லேயருக்கு மட்டும் தான் இங்க ப்ரிவிலேஜஸ் இருக்கு, கிரீமி லேயருக்கு கிடையாது. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது 1 year ஒன்ஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து ரெனியூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 1 வீக்ல உங்களுக்கு கிடைச்சிரும். நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ள சீக்கிரமா இந்த 23 ல இருந்து 24க்கு வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க ஓல்டு சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ ஓல்டு சர்டிஃபிகேட் வச்சு கண்டிப்பா அப்ளை பண்ண முடியும். பட் இருந்தாலும் நீங்க மெயின்ஸ்க்கு இன்டர்வியூக்கு போகும்போது கண்டிப்பா அப்டேட்டட் சர்டிஃபிகேட் தான் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்பயே போயிட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதை இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்து ஓபிசியை பத்தின டீடைல் வீடியோ. ஸோ இந்த மேல இருக்கிற வீடியோ லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. இதுல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் டீடைல் வீடியோ கொடுக்குறேன்.